ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம சாரீக்கு எப்படி சுக்கு வைக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக நார்மல் சுக்கு தான். இது எப்படி வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சாரியோட முந்தான பாட்டை எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து சுக்குக்குன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாரியோட கார்னர் இருக்குல்ல, அதில் இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மார்க் வரைக்கும் இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ஜான் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அங்கங்கே நம்ம இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டா நமக்கு வந்து நூலை பிரித்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சுருக்கெலாம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சேம் அதே கார்னர் வந்துருச்சு. கார்னரில் டார்க்காக உங்களுக்கு தெரியுதா? இப்போது அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நூல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. நம்ம அதை வச்சு இது பண்ண முடியாது. இப்போது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டோமா? இப்போது இந்த நூலை பிரித்தோம் அப்படின்னா லைனாக வந்துடும். ஒவ்வொரு நூலாக நம்ம பிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா வந்துடும் இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. அப்பப்போ இதை இப்படி நீவி விட்டுட்டு மறுபடியும் நம்ம பிரிச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஃபுல்லாலாம் இப்படி இடையில கட் பண்ணாமல் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு நேரம் ஆகும் ரொம்ப. இது வந்து பேசிக் தான். இதில் வந்து எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. நம்ம நார்மலாக எப்படி சாரீக்கு சுக்கு போடுவோமோ அதுதான் இப்போ போட போகிறேன். இப்போது நான் ஒரு இதை எடுத்துட்டேன். இப்போ அந்த கார்னரில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதை வந்து நம்ம சின்னது தானே, அதனால் நம்ம இப்படியே இழுத்து விட்டுறலாம். அதையும் நம்ம இப்படியே பண்ணோன்னா அதில் இருக்க அந்த பட்டு நூலும் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். இது மட்டும் கொஞ்சம் மெதுவாக எடுங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இப்போது நான் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம ஃபுல்லாக வந்து அதை எடுத்தாச்சு. லாஸ்ட்டில் எண்டு வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை வந்து எங்கேயாவது தொங்க விடணும். அதுக்கப்புறம் தான் நாட் போட கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போது நான் கட்டிலில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நான் தொங்க வச்சுருக்கேன். மேலே ஏதாவது ஸ்ட்ராங்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க. நம்ம முடிச்சு போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கையில் அதை லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது தண்ணியை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் முடிச்சு போட ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இன்ச்சுக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கத்தில். ஓகேவா? இப்போ மறுபடியும் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 கையை எடுத்துட்டு ஓகேவா? இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போடலாம். ஒவ்வொரு வாட்டி பண்ணுறப்போ நீங்கள் வந்து தண்ணியில் தொட்டுக்கோங்க கையை. கொஞ்சம் சிக்கலாக வரும், அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ரைட். இப்போ அடுத்தது இப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் தண்ணியை தொட்டு பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது காஞ்சிரும். தெரியுதா? இப்படியே நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரலாம். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போது நம்ம சாரிக்கு ஃபுல்லாக வந்து சுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணலாம். ஏன்னா இது ஏனாந்தானம்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் ஷேப் படி கட் பண்ணிக்கலாம். அப்போதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. இதை கட் பண்ணாட்டி அவசியம் இல்லை, ஆனால் கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து சுக்கு போட்டாச்சு. இது வந்து சிம்பிளாக இருக்கும். நம்ம இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டைலரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.